வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகின்றோம். அதை பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருப்போம், அனைவரையும் மகிழ்ச்சியாக இருக்க வைப்போம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம தலைப்பில் ஓரைகளை பற்றி பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஓரை சந்திர ஓரை. சூரிய ஒரு பாட்டாச்சு. இப்போ சந்திர ஓரையில் என்னென்ன சுபகாரியம் செய்யலாம், சந்திர ஓரை யாருக்கு ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற பார்க்கலாம். பொதுவாகவே சந்திரனாலே குளிமை ஆனவன், சந்திரனாலே மென்மையானவன், அழகானவன், குளிர்ச்சியானவன் இப்படி சொல்லுவாங்க. அழகன்னே பேர், சந்திரனாலே அழகன். அப்போ சந்திர ஓரை யாருக்கு ரொம்ப சிறப்புனா ஆண்களை விட பெண்களுக்கே ரொம்ப சிறப்பு. சூரிய ஓரை எப்படி ஆண்களுக்கு சிறப்போ இந்த சந்திர ஓரை பெண்களுக்கு சிறப்பு. மகாராஜானா இவர் மகாராணி. இப்போ சந்திர ஓரையில் என்ன செய்யலாம்? அழகான முறையிலே கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அதாவது புதுமனை புகுவிழா, பெண்கள் பால் காய்ச்சறது, முத பெண்ணு பார்க்க போகிறது, நகை வாங்குவது, மகிழ்ச்சியான செய்திகளை பரிமாறிக்கொள்வது, அதே போல் பசுமாடு வாங்கிறது, சொந்த வீடு வாங்கிறது. இந்த மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதி பூராமே சந்திரன் தான். அப்போ இந்த சந்திரன் நட்சத்திரம், இவனுக்கு நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரமே தேவகணத்தை சேர்ந்தது. இப்போ பெண்கள் எப்போயுமே தேவகணமாக இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப அமைதி, பொறுமை. ஆனால் இன்றைக்குள்ள பெண்கள் அப்படி இருக்காங்களா நீங்கள் தான் சொல்லணும். எந்த அளவுக்கு பெண்கள் பொறுமையாக இருக்காங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி அன்பும் பூமாதேவி அனுக்கிரகமும் உங்களுடைய குலதெய்வ அனுக்கிரகம் என்றைக்குமே நிலச்சி நிற்கும். ஏன்னா பெண்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியது அந்த வீட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நீங்கள் வைப்ரேஷன் இப்போ நீங்கள் ஒரு பெண்கள் ஏன் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்கள் சமைக்கிறாங்க, நீங்கள் சந்தோஷமாக சமைங்க, அந்த உணவே ருசியாக இருக்கும். ஒரு சந்திர ஓரையில் இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமை முதல் ஓரை 6 to 7 சந்திர ஓரை. அந்த சந்திர ஓரையில் ஒன்று தொடங்கினா அது ரொம்ப சிறப்பாக ருசியாக இருக்கும். ஒரு ஹோட்டல் தொடங்குறீங்க, வீட்டில் வெள்ளன பால் காய்ச்சுறீங்க, வீட்டில் சமையலே பண்ணுறீங்க, அந்த சந்திர ஓரில் பண்ணுங்கள், அந்த உணவு ருசியாக இருக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அந்த வேலை அற்புதமாக அழகாக இருக்கும். அழகுக்கு கலைக்கு அழகு கலை எல்லாத்துக்கும் உரியவன் இந்த சந்திரன். அதே போல் நம்ம இங்கேருந்து ஒரு திருமணத்துக்காக ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், சந்திரனில் பண்ணுங்க, பெண்ணு நல்லபடியாக அமையும். அதே மாதிரி சந்திர ஓரையில் மூர்த்த கால் ஊன்றது, சந்திர ஓரையில் திருமாங்கல்யம் பொண்ணு வாங்கிறது, பொண்ணு உருக்கிறது, திருமணப்பட்டு எடுக்கிறது, திருமணம் செய்வது, பெண்களுக்கு இந்த புதுமண தம்பதிகளை விருந்து கலைப்பது, சந்திர ஓரையில் ருசியான உணவுகள் சாப்பிட்றது, அதே போல் பொருள்கள் வாங்கிறது, அது இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள், அதே போல் பல வகைகள் வாசனை திரவியங்கள். இப்போ வாசனையான பன்னீர் வாங்குவோம், வீட்டுக்கு தேவையான வாசனை உள்ள பொருள் வாங்குறோம் பார்த்தீங்களா, மஞ்சள், சந்தனம், குங்குமம், மல்லிகைப்பூவு, மற்றபடி நமக்கு உடலுக்கு தேவையான வாசனை உள்ள பொருளை பூரா இந்த சந்திர ஓரையில் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் சந்திர ஓரையில் சேர்த்து வைக்கிறது, பெண்கள் நகை சேர்த்து வைக்கிறது, சந்திர ஓரையில் ஒரு புதிய உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை உருவாக்குறது. இப்போ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க, சந்திரவில் ஆரம்பிக்கலாம்.
மொத்தத்தில் பெண்களுக்கு இந்த சந்திர ஓரை அற்புதமான பலனை கொடுக்கும். உதாரணத்துக்கு சந்திர ஓரையில் இந்த மொட்டை போடுறாங்க பார்த்தீங்களா, காதணி விழா செய்யலாம். பெண்களுக்கு சீமந்தம் வைக்கலாம், நிச்சயதார்த்தம் வைக்கலாம், அது சடங்கு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைக்கலாம். உபநயனம் பெயர் சூட்டு விழா வைக்கலாம், விருந்து உண்ணுதல் வைக்கலாம், அதே போல் கும்பாபிஷேகம் வைக்கலாம். அதே போல் வீட்டில் கிணறு வெட்டுறது, வாசலுக்கு கால் நட்டுறது, இந்த புது வீட்டுக்கு முன்னால் நிலக்கதை வைப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். அதே போல் கடனை வாங்கவும் செய்யலாம், கடனை தீர்க்கவும் செய்யலாம். ரெண்டுக்குமே உரியது. அந்த சந்திரனில் கடன் வாங்கினாலும் தீரும், கடனை கொடுத்தாலும் தீரும். அப்போ இந்த சந்திர ஓரை ரோஹி நட்சத்திரம், அதே போல் அஸ்த நட்சத்திரம், நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் நமக்கு இந்த சில மருந்துகள் கூட சாப்பிட்லாம் சொல்லுது. அந்த மருந்து எப்படின்னா இனிப்பான மருந்துகள். இப்போ தேன் கலந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, மூலிகை மருந்துங்களா, அந்த மாதிரி உணவு. கசப்பு கிடையாது, தேன் கலந்த உணவே மருந்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ ஒரு பொண்ணு பெரியலி ஆகிட்டாங்க, அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த உளுந்தங்களியில் வச்சு அதுக்கு கருப்பட்டியை போட்டு நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடுவாங்க. அது மருந்து தான், ஆனால் அது விருந்து. பெண்கள் மாதமானவங்களுக்கு ஏதோ இந்த வீட்டில் லேகியம் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி காலங்களில் சந்திர ஓரில் பண்ணிங்கன்னா அந்த உணவு உங்களுக்கு மருந்தாகவும் அதுவே விருந்தாகவும் இருக்கும். எவ்வளோ இருக்குது பாருங்க. அதே போல் உங்கள் வீட்டில் தோட்டங்களில் பல வகைகள் இந்த மாம்பழம் கன்று, இனிப்பான உணவுகள், இனிப்பு மாம்பழம், அதே போல் விவசாயம் பண்ணுறவங்க பல வகைக்கான உண்டான செடிகளை ஊறலாம். புதிய புதிய வாசனை உள்ள மலர்கள், செடிகள், பூச்செடிகள் வாங்கி வைக்கலாம். அந்த கலைக்கு உகந்த அனைத்து தொழில்களும் செய்யலாம். டிராயிங்கி வரையலாம், அதே மாதிரி ஓவியங்கள் வரைகிறது, புதிய ஒரு டிசைன். இப்போ ஒரு வீட்டுக்கு கல் எடுக்க போகிறோம், ஒரு டிசைன் சந்திர ஓலை எடுத்தோம்னா நல்லா அம்சமாக அந்த கல் அமையும். அழகுக்கு உண்டான என்னென்ன ஒரு பொருள், அழகான பொருள் வீட்டில் வைக்கணுங்க. அந்த ஒரு கண்ணாடி கூட வாங்குகிறோம், சந்திர ஓலை வாங்கலாம். சந்திர ஓரில் சேமிப்பு தொடங்கலாம். தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், வெங்கல பானைகள் வாங்கலாம், குத்து விளக்கு வாங்கலாம். பெண்களுக்கு என்னென்ன பொருளோ அது ஊராமே சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அழகு உள்ளவனா, அப்போ அனைத்தும் அழகாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். இப்போ சந்திர ஓரையில் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு கிடையாது, ஆண்களும் பயன்படுத்தலாம், ஆனால் பெண்களுக்கு அதி முக்கியத்துவம். இப்போ சூரிய ஓரைக்கு ஆண்களுக்கு முக்கியத்துவம் சொன்னது போல் இந்த சந்திர ஓரை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ சந்திர ஓரை என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்குங்க. இது பொதுவாகவே சந்திர ஓரை திங்கட்கிழமை காலையில் 6 to 7 வரும். எல்லா நாள்லேயும் வரும், ஆனால் அதுக்கு எல்லா நாள்லேயும் முதல் நாள் அந்த திங்கட்கிழமை சந்திர ஓரை 6 to 7, ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை 6 to 7. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு முதல் நாள் அவங்க தான் தொடங்குவாங்க. அதனால் அந்த ஒரு நற்செய்திகள், நல்ல பழக்க வழக்கம் தொடங்குறது, இந்த மாதிரி அந்த ஓரையில் தொடங்குறது அற்புதமான பலன் கொடுக்கும். திருமணம் கூட செய்யலாம், திருமணம் பண்ணுறது. இந்த மாதிரி சந்திர ஓரையை தெரிஞ்சுக்குங்க. சந்திர ஓரையில் சந்தோஷமான முறையில் பழகுங்க, அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும். பெண்களுக்கு அற்புதமான பலனை இந்த சந்திர ஓரை கொடுக்கும். இந்த சந்திர ஓரையில் எந்தவித தீங்கும் இல்லாமல் அனைவரும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடு இருந்து சந்திர ஓரையை பயன்படுத்தி சந்ததிகள் வளர வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் வாழ்த்தி மகிழ்கிறது. அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.